ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று கார்த்திகை அமாவாசை. இது போன்றதொரு கார்த்திகை அமாவாசை தினத்தில் தான் ஸ்ரீதர ஐயாவாள் கிரகத்தில் உள்ள கிணற்றில் கங்கா மாதா பொங்கி வந்தாள். இன்றைக்கும் கார்த்திகை அமாவாசையில் திருவசநல்லூரில் உள்ள இந்த கிணற்றில் கங்கை பொங்கி வருவதாக ஐதீகம். அதனால் இந்த தினத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு சென்று கிணற்று நீரில் கங்கையில் நீராடுவது வழக்கத்துல இருக்கு. அதனால் இந்த நன்னாளில் நாம் கங்கை பொங்கியதன் மகிமையை கேட்பதாலும் இந்த மகானின் சரித்தத்தையும் கேட்பதும் அங்கு செல்லாதோரும் இந்த மகான் இயற்றிய கங்காஷகத்தை கேட்பதாலும் சொல்வதாலும் கங்கையில் ஸ்நானம் செய்த பலன் கிடைக்குமாம். உங்கள் மனதில் உள்ள வேண்டுதல்களை நினைத்து கொண்டு இதை கேட்க அவை விரைவில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுறது. நாம பதிவுக்குள்ள போகலாம். ஏறக்குறைய 600 வருடங்களுக்கு முன் மைசூர் சமஸ்தானத்துல திவானாக இருந்தவர் வெங்கடேச தீட்சிதர். அவருடைய மகன் ஸ்ரீதரன் சிறு வயதிலிருந்தே தெய்வ வழிபாட்டிலும் ஆன்மீக சிந்தனையிலும் அதிக ஈடுபாடு கொண்டவர். அதனாலோ என்னவோ அவரது தந்தையின் மறைவிற்கு பிறகு அவர் கழித்த திவான் பதவியை அவர் ஏற்கவில்லை. அவர் திருச்சிக்கு புலம்பெயர்ந்தார். திருச்சிராப்பள்ளியில் உள்ள தாயுமானவர் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர். தினமும் தாயுமானவரை தரிசிப்பதை வழக்கமாக வைத்திருந்தார். ஒரு முறை அங்கு வந்த சிறுவனை பாம்பு கடிச்சுடுறது. அவர் வைத்தியம் பார்த்து சரி பண்ணினார். உடனே அந்த ஊர் மக்கள் அவரை தெய்வத்துக்கு சமமா கொண்டாட ஆரம்பிச்சிடுறார். அதை அவர் விரும்பல. அதனால அவர் அங்கிருந்து திருவிடமருதூர் கோவிந்தபுரம்னு போய் அதுக்கு பக்கத்துல இருக்கிற திருவசநல்லூர் கிராமத்துல குடியேறார். அவர் திருவிடமருதூர்ல உள்ள ஜோதிர் மகாலிங்கேஸ்வரர் மேல அதீத பக்தி கொண்டவர். தினமும் திருவிடமருதூர் கோயிலுக்கு போய் மகாலிங்கேஸ்வர தரிசனம் செய்யாம சாப்பிடுறது இல்லைன்ற வழக்கத்தை வச்சிருந்தார். ஒரு நாள் நல்ல கனத்த மழை பெய்யுது. அதனால அவரால் திருவிடமருதூருக்கு போக முடியல. அவருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. என்ன பண்றது, வெள்ளம்ன்றதுனால ஆத்த கடந்து தரிசனம் பண்ண முடியாது இல்லையா. அவர் தன்னோட மனசுலயே அந்த ஜோதிர் மகாலிங்கேஸ்வரர் நினைச்சுட்டு பிரார்த்தனை பண்ண தொடங்குறார். நாள் முழுதும் சாப்பிடாம விரதம் இருந்தார். அன்னைக்கு ராத்திரி யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்கிறது. கதவை திறந்து பார்க்கிறார். அங்க அவருக்கு பரிச்சயமான குருக்கள், அந்த கோவில் சிவாச்சாரியார் வாசல்ல நின்னுட்டு இருந்தார். மழையில நனைஞ்சின் வந்திருக்கேளே அப்படின்னுட்டு அவருக்கு தலை தோட்டிக்கிறதுக்கு துண்டு மாத்துவடையா வேஷ்டியும் கொடுக்கிறார். சிவாச்சாரியார் தாங்க வந்த காரணத்தை சொல்றார். உங்களோட மன உறுதி பத்தி எனக்கு தெரியும். நீங்க மகாலிங்கேஸ்வரரோட பிரசாதத்தை எடுத்துட்டதுக்கு அப்புறம் தான் உணவையே சாப்பிடுவேன். இன்னைக்கு நீங்க கோயிலுக்கு வர முடியலையே, பட்டினியா இருக்க போறேன்னு நான் பிரசாதத்தை எடுத்துன்னு வந்தேன்னு சிவாச்சாரியார் சொல்றார். கோவில் குருக்கள் சொல்றார். ஸ்ரீதர் ஐயாவாலும் அந்த பிரசாதத்தை வாங்கிக்கிறார். இப்போ ரொம்ப மழையா இருக்கு, அதனால நீங்க இப்போ திரும்ப போக வேண்டாம், ராத்திரி இங்கே தங்கிட்டு காலம்பர போங்கோ அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்க பாய் போர்த்திக்க கம்பளின்னு கொடுத்து உபச்சாரம் பண்றார். அந்த சிவாச்சாரியாரும் ராத்திரி அங்க திண்ணையிலேயே படுத்துடுறார். காலம்பர எழுந்து பார்க்கிறப்போ திண்ணையில படுத்துட்டு இருந்த அர்ச்சகரை காணல. சரி, அவருக்கு வேலை ஜாஸ்தியா இருக்கும் கோவில்ல அப்படின்னு நினைச்சுக்கிறார் ஐயாவாள். மறுநாள் திருவிடமருதூர் கோவிலுக்கு மகாலிங்கேஸ்வரர் தரிசனம் பண்ணறதுக்கு போறார். ஐயாவாள் அங்க அந்த குருக்களையும் பாக்குறார். என்ன, நேத்திக்கு நீங்க பிரசாதம் கொடுத்துட்டு காங்கிரஸ் சொல்லிக்காமலே போயிட்டு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அர்ச்சகரோ, நான் எங்க உங்காத்துக்கு வந்தேன், நான் வரவே இல்லையே, நேத்து ராத்திரி ரொம்ப நல்ல மழை, நான் எங்கேயுமே போகாம கோவிலே தங்கிட்டேன் அப்படின்னு சொல்றார் அந்த சிவாச்சாரியார். சாக்ஷாத் மகாலிங்கமே தன்னுடைய அகத்துக்கு வந்து அவருக்கு பிரசாதம் கொடுத்துட்டு போயிருக்காருன்றத தெரியறது ஐயாவாளுக்கு. நெகிழ்ந்து போறார். எப்படி அவருக்கு தெரிய வருது, முதல் நாள் அவர் கட்டிக்க வேஷ்டியும் போத்திக்கிறதுக்கு கம்பளியும் கொடுத்தார் இல்லையா, அது அந்த ஜோதிர் மகாலிங்கேஸ்வர் மேல இருக்கிறதே அதுக்கு சாட்சி. இந்த அதிசய நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள், ஒரு கார்த்திகை மாதம் அமாவாசை, அவருடைய தகப்பனாருக்கு சிரார்த்தம், அதாவது திதி குடிக்க வேண்டிய நாள். ஆத்துல சிரார்த்த சமையல் நடந்துருக்கு. வாசல்ல ஒருத்தர் ரொம்ப பசி, சாப்பாடு வேணும்னு கேட்டுன்னு வரார். சிரார்த்தத்துக்கு தயார் பண்ணியிருந்தாள் இல்லையா சாப்பாடு, அதை அந்த பசியோட வந்த நபருக்கு கொடுத்துடுறார் ஐயாவாள். பசியோட வாடி வந்தவருக்கு உணவளிப்பது அந்த பரமேஸ்வரனுக்கே உணவளிப்பது போன்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவை கொடுத்துடுறார். சிரார்த்த உணவை வேற யாருக்கும் சாப்பிட கொடுக்க கூடாதுன்றது விதிமுறை, சாஸ்திரப்படி அதுதான் விதி. அதை பார்த்த அந்தணர்கள்லாம் இது சாஸ்திர விரோதம், இதுக்கு பரிகாரமா வெங்கடேஷ ஐயாவால் காசிக்கு போய் கங்கையில நீராடணும், இல்லைன்னா நாங்க ஊரை விட்டு விளக்கி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சிராத்தம் செய்யும் மறுத்துடுறா. வடநாட்டுல இருக்கக்கூடிய கங்கைய ஒரே நாள்ல போய் எப்படி நீராடி திரும்ப முடியும்? கும்பகோணத்துல இருந்து காசியில் இருக்கும் கங்கை போறதுக்கு அடுத்த ஆண்டு திதி வந்துருமே அப்படின்னு சொல்லி மகான் ஐயாவால் வருத்தப்படுறார். அப்போ அவர் கண்மூடி திருவிசநல்லூர் ஈசனையும் திருவிடைமருதூர் ஜோதிர் மகாலிங்கேஸ்வரரையும் நினைத்து தியானம் பண்றார். அப்போ ஈசனும் அவர்கிட்ட குறிப்பா உங்க வீட்டு கிணத்துலயே அந்த கங்கையை வரவழைக்கிறேன்னு சொல்லி அவருடைய எண்ணத்துல குறிப்பா சொல்லி மறைகிறார். கண் விழித்த ஸ்ரீதர ஐயாவாலும் கங்கையை நினைத்து மனமுருகி கங்காஷ்டகம்ன்ற துதியை பாடுறார். அவர் பாடி முடிச்சோடனே அவர் வீட்டு கிணற்றுல இருந்து கங்கை பொங்கி வழியறா. கிணற்றுல இருந்து நீர் மேல எழுந்து வழித்து பெருக்கெடுத்து ஊரே வெள்ளக்காடாச்சு. அதை
பார்த்த மக்கள்லாம் அதிசயிச்சு போறா. எல்லாரும் நேர வந்து ஐயாவாள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறா. கங்கை நீர்ல நீராடுறா. சிரார்த்தம் செய்ய வந்த அந்தணர்களும் தங்களுடைய தவறை உணர்ந்து மகான்கிட்ட மன்னிப்பு கேட்கிறா. அன்று அவரும் கங்கைய தனியுமாறு பிரார்த்தனை பண்றார். கங்கையும் அடங்கி அந்த கிணற்றிலேயே நிலைத்ததுன்றது ஐதீகம். அதை தொடர்ந்து திதியும் கொடுக்கிறா. அன்றைக்கு இது காலையில் நடந்த நிகழ்வு. அன்றைக்கு அதனால அவருக்கு திருவசநல்லூர் கோயிலுக்கு போய் இறைவனை தரிசிக்க முடியல. அன்று மாலை திருவசநல்லூர் ஈசன் கருவறையில ஒரு துண்டு சீட்டு இருந்தது. அதுல இன்று மதியம் ஸ்ரீதர ஐயாவாள் வீட்டின் திதியில நான் உணவு உண்டதால் இரவு எனக்கு நைவேத்தியம் வேண்டான்னு அந்த துண்டு சீட்டுல எழுதியிருந்தது. ஏழையாக வந்து ஐயாவாள் வீட்டில் திதி உணவை உண்டது சிவபெருமானேன்றதை உணர்ந்த அனைவரும் ஸ்ரீதர ஐயாவாளை போற்றி புகழ்ந்தனர். இந்த அற்புத நிகழ்வே ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் அமாவாசை தினத்தன்று திருவசநல்லூர் ஸ்ரீதர வெங்கடேஷ ஐயாவாளது மடத்தில் நிகழ்கிறது. மகான் தனது கங்காசகத்தில் கங்கையே நீ இங்கேயே ஸ்திரமாக இருன்னு சொல்லி வேண்டி கேட்கிறார். அதனால் இந்த கிணற்றில் உள்ள தீர்த்தம் எல்லா நாளிலும் கங்கை தீர்த்தமே. இன்றைக்கும் கார்த்திகை அமாவாசையில் இந்த கிணற்றில் கங்கை பொங்கி வருவதாக ஐதீகம். மகான் வசித்த இல்லம் மடமாக மாற்றப்பட்டுள்ளது. இந்த கங்கை பொங்கும் விழா 10 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுறது. விழா நாட்கள்ல தினமும் அன்னதானம் வழங்கப்படுறது. 10வது நாள் கார்த்திகை அமாவாசை அன்றுதான் கங்கை கிணற்றில் பொங்கி வருகிறாள். இரவு முழுவதும் திவ்யநாம சங்கீர்த்தனம், பஜனை, பாடல்கள் என்று நடக்கும். கார்த்திகை அமாவாசை என்று அதிகாலை காவிரி நதிக்கு சென்று சங்கல்ப ஸ்நானம் செய்து அங்கிருந்து தீர்த்தம் கொண்டு வந்து கிணற்றில் விடுவார்கள். பிறகு கிணற்றுக்கு கங்கா பூஜை செய்து காலை 5 மணியிலிருந்து எல்லோரும் நீராடுவார்கள். அப்போது அங்கு நடக்கும் கங்கா பூஜையின் போது அந்த கிணற்றில் கங்கை பொங்கி வருவதன் அடையாளமாக நீர் நுரை மிகுந்து கொண்டு நீர்மட்டம் உயர்ந்து வருமாம். அன்று ஆயிரக்கணக்கான மக்கள் நீராடினாலும் சிறிதும் நீர்மட்டம் குறையவே குறையாது. இந்த ஞானம் வழியும் கிணறான திருவசநல்லூர் தலத்துக்கு சென்று கார்த்திகை அமாவாசை என்று நீராடுவது அரிய பெரும் பாக்கியமாகும். கோகுலாஷ்டமி உற்சவத்துல நடந்த ஒரு சம்பவத்தையும் பார்க்கலாம். ஊரெல்லாம் ஸ்ரீதர ஐயாவாளோட பெருமையை புகழ்ந்து பேசுற போது திருவசநல்லூர் அக்ரஹாரத்துல வசிச்ச சில அந்தணர்களுக்கு மட்டும் உள்ளுக்குள்ள புழுக்கம். அதானோ எங்கிருந்தோ வந்தவருக்கு இவ்வளோ பேரும் புகழுமா, ஏன் நமக்கெல்லாம் திறமையே இல்லையா, பக்தி இல்லையா அப்படின்னு எரிச்சல், கோபம் எல்லாரும் தங்களுக்குள்ள கூடி பேசிக்கிறா. எப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல இவர் மட்டம் தட்டணும், அவமானப்படுத்தணும்னு முடிவு பண்றா. அப்போ கோகுலாஷ்டமி உற்சவம் வந்தது. எப்பவும் விமர்சையா நடத்துவா. அங்க கோகுலாஷ்டமி உற்சவத்தை அந்த ஊர்ல உற்சவமும் களை கட்டுறது. உள்ளூர்ல இருக்காருன்ற ஒரே காரணத்துக்காக அவரையும் ஒதுக்காம உற்சவத்துக்கு கூப்பிடுறா. அவர் அங்க பக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது இல்ல, பகட்டுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படுறதுன்றது நினைக்கிறார் ஐயாவாள். அதனால அவர் அந்த உற்சவத்துல பங்கேற்காம அவர் அந்த ராத்திரியில தனியா உட்காந்து பாகவதம் படிச்சுட்டு இருக்கார். அப்போ கோகுலாஷ்டமி உற்சவத்துல கிருஷ்ணர் வீதி உலா வந்துட்டு இருந்தார். ஐயாவாள் வீட்டை நெருங்குற போது அங்க அலங்கரிக்கப்பட்ட கிருஷ்ண பகவானோட படம் மேளதாளத்தோட நாம கோஷத்தோட எல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்போ தீபாராதனை எடுக்கணும்னு தேவையானதெல்லாம் தாம்பாளத்துல தயாரா எடுத்து வச்சிருந்தா ஐயாவாள். கிருஷ்ணனுக்கு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணிட்டு தீபாராதனை தட்ட கொடுக்கிறார். ஆனா அந்த ஊர் மக்கள் எல்லாம் அதை வாங்க மறுக்கிறா. வெறுப்பை எப்படி காமிக்கிறது, இதுதானே சந்தர்ப்பம். அதனால கொஞ்சமும் கிருஷ்ண பக்தி இல்லாத போல இருக்கிறவாளோட தீபாராதனை தட்ட ஏத்துக்கிறதுக்காக கிருஷ்ணர் இங்க வரல, உன்னோட தீபாராதனைய கிருஷ்ணருக்கு காட்டினா தெய்வ நிந்தனை தான் வந்து சேரும்னு சொல்லி அங்க இருக்கிறவாள்லாம் வெறுப்போட சொல்றா. ஐயாவாளும் பொறுமையா, என்னோட பக்திய உங்களாலதான் புரிஞ்சுக்க முடியாது, பகவான் கிருஷ்ணன் என்னுடைய பக்திய புரிஞ்சுப்பாருன்னு சொல்லி அமைதியா சொல்லிட்டு அங்க இருந்து அகத்துக்கு போயிடுறார். அப்போ அவர்கள ஒருத்தர் சொல்றா, உன்னோட பக்திய எங்களாலேயே புரிஞ்சுக்க முடியலையே, படத்துல இருக்கக்கூடிய மாய கிருஷ்ணனா புரிஞ்சுக்க போறான், நீ உன்னான பக்தனா இருந்தா அந்த படத்துல இருக்கிற மாய கிருஷ்ணனை கூப்பிடும், உன்னோட பக்திக்கு அவர் இறங்கி வராருன்னு பாப்போம்னு சவாலா சொல்றா. ஐயாவாளுக்கு தர்ம சங்கடமா போறது. கிருஷ்ணருக்கும் மான நட்ப அவர்களுக்கு எப்படியான உணர்த்தணும்னு நினைக்கிறார். படத்துல இருக்கிற கிருஷ்ண பகவான கண் கொள்கிறார். பார்த்து ஸ்லோகம் ஒண்ணு பாடிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு தன்னோட ஆத்துக்கு போயிடுறார் ஐயாவாள். எல்லாரும் பரிகாசம் செய்யறா. செஞ்சுட்டு ஊர்வலத்தை மேற்கொண்டு நகத்திட்டு போயிடுறா. அடுத்த வீட்டுல போய் ஆர்த்தி காண்பிக்கிறதுக்காக இப்படி நிமிர்ந்து பாக்குறா. திடுக்கிட்டு போறா. ஏன் அப்படின்னா அங்க கிருஷ்ண பகவானோட விக்கிரகத்தை படத்தையே காணும். வெறும் சட்டமும் கண்ணாடியும் தான் இருந்தது. எல்லாரும் ஊகிச்சுக்கிறா. நேர ஐயாவாளத்துக்கு ஓடி வரா. உள்ள ஊஞ்சல்ல கிருஷ்ணரோட ஓவியம் புன்னகையோட காட்சி தருது. அங்க ஐயாவாள் கிருஷ்ணரை
துதிச்சுண்டு ஆனந்தமா பாடிட்டு இருக்கார். இந்த ஸ்லோகத்துக்கு டோலு நவரத்ன மாளிகான்னு பேரு. ஐயாவாளோட பிரார்த்தனைக்கு இறங்கி வீதி உலா வந்துட்டு இருந்த கிருஷ்ணனே அவருடைய வீட்டுக்குள்ளேயே போய் அவருடைய அகத்துக்கே போய் அவருடைய பாட்டை கேட்டு மயங்கி கிடக்குறாருன்னா ஐயாவாளுடைய பக்தி திறத்தை என்னன்னு சொல்லலாம். அத ஊர் மக்கள் உணர்ந்து தங்களுடைய தகாத செயலுக்காக மன்னிப்பு கேட்கிறா ஐயாவாள்கிட்ட. அன்னைக்கு ராத்திரி முழுவதும் அங்கேயே தங்கி நாம சங்கீர்த்தனம் செஞ்சுட்டு மறுநாள் காலம்புறதா எல்லாரும் ஆத்துக்கு போறா. அவர் எண்ணற்ற நூல்களையும் ஸ்லோகங்களையும் எழுதியிருக்கார். கோவிந்தபுரத்தில் சித்தியான போதேந்திராளுடன் சேர்ந்து பல கிராமங்களுக்கு போய் நாம ஜப மகிமையை மக்கள்கிட்ட பரப்பினார். இவர் சிவபெருமானையும் கிருஷ்ணரையும் ஒன்றாகவே பார்த்தவர். இன்னொரு சம்பவம், ஒரு நாள் தியானத்துல அமர்ந்திருந்தார் ஐயாவாள். மாணவர்களுக்கு பாடம் எடுக்கணும். ஆனா அவரோ தியானத்துல ஆழ்ந்திருக்க ஸ்ரீதர ஐயாவாளுடைய உருவத்திலேயே மாணவர்கள் முன் சிவபெருமான் வந்து அன்றைய பாடத்தை எடுத்து நடத்திட்டு போயிடுறார். மறுநாள் தியானம் கலைஞ்சு எழுந்து வந்தார் ஐயாவாள். வகுப்புக்கு வந்து மாணவர்களுக்கு பாடம் எடுக்க துவங்குறார். அவர்களோ இந்த பாடத்தை நீங்க முன்னாடி நாளே எடுத்தாச்சு அப்படின்னு சொல்ல ஐயாவாள் திகச்சு போறார். வந்தது சிவபெருமானை தவிர வேற யார் இந்த விளையாடல செஞ்சிருக்க முடியும்ன்றது அவருக்கு தெரிய வருது. இப்படி இந்த மகானுடைய வாழ்க்கையில இறைவன் பல லீலைகளை விளையாடல நிகழ்த்தியிருக்கிறார். நாம சங்கீர்த்தனம் கலியுகத்தில் இறைவனை அடைய எளிய வழின்னு உலகிற்கு எடுத்து உணர்த்தியவர். கடவுளுடன் இரண்டர கலக்க சித்தம் கொண்டார். மத்தியார்ஜுனம்ன்ற திருவிடமருதூர் மகாலிங்கேஸ்வர சுவாமி சன்னதிக்கு போய் வணங்கி பக்தர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே மகாலிங்க சுவாமி கர்ப்ப கிரகத்துல போய் மகாலிங்கத்தை ஆற தழுவினார். அப்போ ஒரு ஜோதி பிரகாசமாக தோன்றியது. அந்த ஜோதி ஸ்வரூபமானது மகாலிங்கேஸ்வரரோட ஐக்கியமானது. ஆம், ஐயாவாள் ஜோதி ஸ்வரூபமாக மகாலிங்கேஸ்வரருடன் ஐக்கியமானார். இதனால அவருக்கு அதிஷ்டானம்ன்றது தனியா கிடையாது. ஸ்ரீதர ஐயாவாள் வாழ்வில் இறைவன் நகர்த்திய அற்புதங்கள் இன்னும் ஏராளம்னு சொல்லலாம். இறைவனை நோக்கி பக்தன் ஒரு அடி எடுத்து வைக்க இறைவனோ பக்தனை தன் அருளால் ஆட்கொள்ள காத்திருக்கிறான்றத நாம இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். இந்த திருவசநல்லூர் கும்பகோணம் மயிலாடுதுறை வழியில 8 கிலோமீட்டர் தொலைவுல திருவிடமருதூர் இருக்கு. அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவுல இந்த திருவசநல்லூர் இருக்கு. வாழ்வில் ஒரு முறையேனும் இந்த கார்த்திகை மாதம் அமாவாசை தினத்தில் திருவசநல்லூர் ஸ்ரீதர ஐயாவாள் இல்லத்தில் இருக்கிற புனித கங்கை கிணத்தில் நீராடும் பாக்கியத்தை பெறுவோம். நாம இப்போ அவர் இயற்றிய கங்காஷ்டகத்தை பாராயணம் செய்யலாம். ஸ்ரீ கங்காஷ்டகம். शम्भो भवन्नाम निरन्तरानुसन्धान भागेन भवन्तमेव यद्येव सर्वत्र तथान्त्यजेद्य पश्यत्यको कोऽत्र कृतोऽपराधः अस्त्वेषमन्तुः पितृयज्ञनिष्ठे गङ्गाप्लवो यो विहितोपचित्यै दूरातु तन्नाम जपेन शुद्धिः न स्यात् कथं मे स्मृतिरर्थवादः त्वन्नाम निष्ठा न हि तावतो मे श्रद्धा यतः कर्मसु न प्रदग्धा त्रैशङ्कवं मे पशुपान्तरायः मुच्येय तस्मात् कथम् आर्तबन्धो यद्यद्यते श्राद्धविनष्टिरिष्टा कोऽहं ततोऽन्यच्चरितुं समर्थः श्राद्धे वृताः पूर्वदिनोपवासाः नान्यत्र भुञ्जीयु इदं तु किद्ये श्रद्धालवश्राद्धविघातभीत्या स्वात्मोपरोधं विगणय्य धीराः यत्प्रोचुरत्रापचितिं महान्तः तत्रोचितं यद्यया विदेहि गंगाधर त्वद्भजनान्तराय भीत्या गृहे कूपकृतावगाहः जानेन तीर्थान्तरम् अद्य गंगाम् आसादयेयं कथमार्तबन्धो नाहं तपस्वी सगरन्ववायः जानेन जहह्नु चरति क्व वेति शम्भो जटाजूटमपावृणुष्वेत् यभ्यर्थनेनालमयं वराकः गङ्गाधराख्या गतिरत्र नान्या तामाश्रये सङ्कटमोचनाय हन्त प्रवाहः कथमत्र कूपे विस्फूर्जतीशः खलु ते प्रसन्नः गङ्गेति गङ्गेति हरति गृह्णन् आप्लावितोऽहं दयया पुरारेः कूपोतितोऽयं करुणाप्रवाहः
गाङ्गश्चिरायात्र जनान् पुनातु गङ्गेति गङ्गेति हरति गृह्णन् आप्लावितोऽहं दयया पुरारेः कूपोतितोऽयं करुणाप्रवाहः गाङ्गश्चिरायात्र जनान् पुनातु इति श्री अय्यावाळ् एवं श्रीधर वेङ्कटेशाभिधैः विरचितं श्रीगङ्गाष्टकं सम्पूर्णम्। श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्।